அனைவருக்கும் வணக்கம். நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். பார்ப்போம். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும், எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நாட்டின் முக்கியமான ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இதற்கு முன் பல ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெற்றாலும் கூட இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம் நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் கூட ஜனாதிபதி தேர்தல், இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை அனைவரும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அதேபோன்று அரசியல் தலைவர்கள், பல அமைப்புகள், மக்கள் அனைவரும் விறுவிறுப்பாக எதிர்பார்த்திருக்கும் இம்முறை வரும் தலைவர் யார், நமது புதிய ஜனாதிபதி யார் என்பதை எதிர்பார்ப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கின்றது. 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் நாம் பார்த்து கொள்ள முடியும் இந்த நமது புதிய தலைவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல வாக்குறுதிகளை பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களுடைய கூட்டத்திலே வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வகையான வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் வாக்குறுதிகள் பல பத்திரிகையிலும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் தான் காணப்படுகிறது. அதே போன்று அவர்களுடைய அடுத்தடுத்த செயல் திட்டங்கள் வாக்குறுதிகளாக மாறியிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த செய்திகள் தான் முக்கிய செய்திகளாகவும் தலைப்புச் செய்திகளாகவும் இருக்கின்றது. பார்க்குமானால் நாம் மக்கள் ஆணையை கோருவது நாட்டின் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துவதற்காகவே என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது. அவருடைய மக்கள் ஆணையை அவர் விரும்புவது நாட்டின் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துவதற்காகவே என்று கூறியிருக்கின்றார். மற்றும் ஒரு பொதுமக்களின் பிரச்சனைக்கு கலந்துரையாடல் மூலம் தீர்வு காண வேண்டும் என்கிறார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். இவரும் பல இடங்களிலே பல வகையான வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த வாக்குறுதியும் ஒரு மக்களினுடைய பிரச்சனை அவர்களோடு கலந்துரையாடிதான் முடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அரசியல், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார கொள்கையை மாற்றுவதற்கு அனுரகுமார திசாநாயக்க யோசனை என்று மற்றும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். மற்றும் தெளிவான கொள்கையுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எமக்கு ஆதரவு வழங்குமாறு நாமல் ராஜபக்ச கோரிக்கை கொடுத்திருக்கின்றார். அவருடைய கோரிக்கை அதுவாக இருக்கின்றது. அவருக்கு ஆதரவு வழங்க சொல்லியிருக்கின்றார். மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் மீதான மற்றும் ஒரு கொலை முயற்சி என்ற தலைப்பிலே இன்னும் ஒரு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் பத்திரிகையை பார்ப்போம். முதலில் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையிலே நாட்டை முன்னேற்ற உலக நட்பு நாடுகள் உதவி, இந்தியாவுடன் இணைந்து திருகோணமலையில் விரிவான அபிவிருத்தி திட்டம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை பல வகையான திட்டங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2 வருடத்துக்குள் செய்திருக்கின்றார். மென்மேலும் இந்த நாட்டை அபிவிருத்தி திட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக, அதாவது இந்தியாவுடன் இணைந்து, இந்தியா மட்டுமல்ல ஜப்பான் போன்ற நாடுகளுடன் இணைந்து இவர் பல வகையான திட்டங்களை வைத்திருந்தார். விவசாயத்துறையும் சரி, அல்லது கைத்தொழில் துறையும் சரி, மற்றும் பல அந்நிய செலவாணிகளுடைய யோசனைகளும் சரி, அவ்வகையான பல டிஜிட்டல் முறையான திட்டங்கள், கல்வி அபிவிருத்தி திட்டங்கள் என்று பல வகையான திட்டங்களை வைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அந்த திட்டங்களுக்கு அனைத்துக்கும் இந்தியா உதவியுடன் தான் செல்ல வேண்டும். இந்தியா மட்டுமல்ல, எம்மோடு கைகோர்த்து கொள்ளும் ஜப்பான் போன்ற நாடுகளும் எமக்கு உதவி வழங்க தயாராக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது போன்ற பல முக்கியமான விடயங்கள் 2 வருடத்துக்குள் நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்னும் இதை முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்றுதான் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது கந்தளாய் பிரதேசத்திலே ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் நடக்கும்போது அவர் இவ்வகையான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் அதே தினகரன் பத்திரிகையிலே மற்றும் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கின்றது. திறமை இல்லாத தலைவரை பின்தொடர்வது எதற்காக? அதாவது இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிதி ராஜாங்க அமைச்சர் சியான் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கம் வகிக்கும் பொருளாதாரம் குறித்து அறிவுள்ள சியான், கபீர் ஹெரான் மற்றும் ஆகியோர் பொருளாதாரத்தில் திறமையற்ற அக்கட்சியின் தலைவரின் பின் தொடர்கின்றது எதற்கென்று தெரியவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் சியான் சமரசிங்க இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அதுபோன்று தமது ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கம் வகிக்கும் பொருளாதாரம் குறித்து
அறிவுள்ள ஆர்ஷம் மற்றும் கபீர் ஆகியோர் ஏன் தலைவர் ஒரு திறமையில்லாத தலைவர் பின்னால் இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த தேர்தலிலே முக்கியமான ஒரு சில பிரதிநிதிகள், அதாவது கட்சியில் இருக்கும் மந்திரிமார்கள் நல்ல ஒரு மந்திரிமார்களாக இருக்கின்றார்கள், திறமையானவர்களாக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் ஏன் திறமை இல்லாத தலைவர்களுக்கு கீழே இவர்கள் இயங்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் முக்கியமாக செய்தியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த செய்தியை நாங்கள் பார்த்தோமானால், நாட்டை அழிவில் இருந்து காப்பாற்றியவர் ஜனாதிபதி. அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார். நாட்டை அழிவிலிருந்து காப்பாற்றி 2022ஆம் ஆண்டு இந்த நாடு பொருளாதாரத்தில் சிக்கி சீரழிந்து இருந்த நிலையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றியிருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காப்பாற்றிய அவ்வப்போது அவருக்கு அது போன்று அந்த முன்னெடுக்கக்கூடிய பங்களாதேஷ் போன்ற ஒரு நிலையை உருவாக்காமல் முன் வந்து தனிமையாக செயல்பட்டு அழிவிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றி எடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த பெருமை சேரும் என்றும் அலி சப்ரி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த செய்தியிலே அவர் உண்மையான ஒரு விடயம். அந்த நேரத்திலே 2022ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாட்டின் பொருளாதார நிலை எவ்வளவு கீழ்நோக்கி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே யாரும் முன் வராத அந்த நிலையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்வந்து தனித்து நின்று தனிமையாக நின்று அவர் சிரமத்தை பாராது ஒவ்வொரு விடயத்திலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து ஒவ்வொரு சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது குறிப்பிடத்தக்க விடயம் மட்டுமல்ல, மறக்கக்கூடிய விடயமும் அல்ல அந்த விடயம். மற்றொரு செய்தி இங்கே வெளிவந்திருக்கின்றது. அரசாங்க வைத்தியசாலைகளில் புற்றுநோய் பெட் ஸ்கேன் வசதியை மேம்படுத்த உடன்படிக்கை கைச்சாத்து. அரசாங்க வைத்தியசாலைகளிலே ஸ்கேன் முறையை பயன்படுத்துவதற்காக பெட் ஸ்கேன் என்ற வசதியை பயன்படுத்துவதற்காக கைச்சாத்திடுவதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோமானால், அடுத்த வருடம் முதல் சகல பரீட்சைகளும் வழமைக்கு. இந்த செய்தியை உண்மையிலே ஒரு சந்தோஷத்துக்குரிய செய்தியாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா பாடசாலை மாணவர்களுக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் பரீட்சைகள் ஒழுங்கு முறையில் நடப்பதில்லை. அது ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு மேலாக இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. கோவிட் காலத்திலிருந்து 2 வருடங்களுக்கும் அதிகம். கோவிட் காலத்திலிருந்து இந்த பரீட்சை குறித்த நேரத்திலே நடைபெறுவதில்லை. இது குறித்து பல மாணவர்களும் கவலை தெரிவித்திருந்தார்கள், பெற்றோர்களும் கவலை தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த கல்வி அமைச்சர் இது குறித்து சொல்லியிருக்கின்றார் சுசில் பிரேமஜயந்த் அவர்கள். அடுத்த ஆண்டு முதல் நாங்கள் குறித்த நேரத்திலே ஒவ்வொரு பரீட்சையும் வைப்போம் என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார். அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விடயம். இந்த குறித்த நேரத்தில் வைக்கும் பரீட்சை குறித்த நேரத்தில் நடந்தால் சந்தோஷமான விடயமாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் முதன்மை செய்தியாக 2ஆம் விருப்பு வாக்கை எண்ணும் நிலை ஏற்படலாம். அமைச்சர் அலி ஷப்ரி அறிவிப்பு. ரணிலின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. இது இவ்வாறு இருக்க இவர் சொல்லுகின்றார், ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டியாக அமைந்திருந்ததனால் 2ஆம் விருப்பு வாக்கினை எண்ண வேண்டிப்படலாம் என்று இவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்தை. எனவே இதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2ஆம் கட்ட வாக்களிப்பு, அதாவது 3 நபர்கள் இங்கே போட்டியில் முன்புறமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முறையிலே இதில் 2ஆம் கட்ட நிலை ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வாக்குகளை எண்ணக்கூடிய சாத்தியக்கூறும் ஏற்படலாம் என்றும் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து நாங்கள் பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையிலே மற்றும் ஒரு முக்கிய செய்திகள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன. இந்த முக்கிய செய்தியிலே இலட்சிய பயணத்துக்காக எமது வாக்குகளை பயன்படுத்துவோம் என வாக்களிக்கும் அதற்காக அளிப்பேன் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் கூட்டத்தில் மாவை. அதாவது இலட்சிய பயணத்துக்காக எமது வாக்குகளை பயன்படுத்துவோம், எனது வாக்கையும் அதற்காகவே அளிப்பேன். அதாவது தமிழ் வேட்பாளர் அவர்கள் மாவை சேனாதிராஜா அவர்கள் தமிழ் விடுதலைக்கான இலட்சியத்துக்கான பயணத்தில் அணி திரண்டுள்ள பெருந்தொகையான மக்களோடு நானும் எனது வாக்கை அளிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அது அப்படி ஒரு கருத்து தெரிவித்திருக்கும் போது மற்றும் ஒரு பக்கத்திலே இன்னொரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தியும் சஜித்துக்கு ஆதரவு தமிழரசு கட்சி அறிக்கை, சிறிதரன் எதிர்ப்பு. இது
வகையான ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கின்றது. ஒரே கட்சி 3 வகையான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. இதுதான் இந்த கட்சியின் ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இங்கே அவர் சொல்லியிருக்கின்றார், ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்பது எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக வாக்களிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். அது அந்த கட்சியின், அதாவது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவை மாவை சேனாதிராஜா அவர்கள் நேற்றைய தினம் பகிரங்கமாக அறிவித்திருந்தார், சந்தோஷமாக அறிவித்திருந்தார். எமது அந்த ஆதரவு அனைத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்குத்தான் எமது ஆதரவு வழங்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். அதை சுமந்திரன் அவர்களும் அதையே தான் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் மறுபுறத்தில் மற்றும் ஒரு கட்சி இங்கே இருக்கின்றது. இங்கே மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியின் முடிவை எதிர்க்கின்றேன், கூட்டத்தின் பின்னர் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. இது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை நான் எதிர்க்கின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் 6 பேர் கொண்ட குழுவின் உறுப்பினருமான ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த ஒரே கட்சியில் பலவிதமான முடிவுகள் பலரும் தெரிவிக்கின்றார்கள். அவ்வப்போது அந்தந்த முடிவுகள் வந்து போகிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சியின் இம்மாதம் 1ஆம் தேதி ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க இருக்கின்றோம் என்று. ஆனால் அந்த ஆதரவு அடுத்த கணமே அந்த முடிவு மாறியிருந்தது. மாவை சேனாதிராஜா அவர்கள் அடுத்த கணமே ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார், இது பொறுத்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்று. அதே போன்றுதான் இங்கு மாவை சேனாதிராஜா அவர்கள் நேற்றைய தினம் விடுத்த செய்தி, மறுபுறத்தில் சென்று எனது வாக்குகளும் உங்களுக்கு தான் என்று இலட்சிய பயணத்துக்காக எமது வாக்குகளை பயன்படுத்துவோம் என்று, மற்றும் ஒரு புறத்தில் நான் வாக்களிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். இங்கே சஜித்துக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இங்கு தமிழரசு கட்சியின் முடிவை எதிர்க்கின்றேன் என்று. இந்த 3 வித்தியாசமான செய்திகள் ஒரே கட்சியிலிருந்து வருவது உண்மையிலே சிரிப்புக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம், அவர்களின் தெளிவான முடிவு தேர்தலுக்கு முன்பதாக சரி வருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி, மக்கள் கண்ணீர் விட்ட போது இரக்கம் காட்டாத சஜித் அனுர. இதுதான் அடுத்த செய்தியாக இருக்கின்றது. அதை பார்ப்போம். மக்கள் கண்ணீர் விட்ட போது இரக்கம் காட்டாத சஜித் அனுர தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே தப்பி ஓடினர். ஜனாதிபதி ரணில் சொல்லியிருக்கின்றார். அவரும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் உணவின்றி கண்ணீர் விடும் போது, செத்து மடியும் போதும் கவலை கொள்ளாத சஜித் பிரேமதாசாவும் அனுரகுமார திசாநாயக்காவும் இன்று பிரச்சனைகளிலிருந்து தப்பி ஓடினர். தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அவர்கள் பிரச்சனையாக இருந்தால் இதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், மக்கள் கண்ணீர் விட்ட பொழுது சஜித் அல்லது அனுர இருவரும் வரவில்லை, அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். ஆனால் முன்வந்து மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுடைய அதாவது வரிசை கிரமத்தை போலினை இல்லாமாக்கியது நான் தான் என்று ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார். அந்த வேளையில் நானும் தப்பி ஓடி இருந்திருக்கலாம், நான் தப்பி ஓடவில்லை. மக்களின் குறைகளை தீர்ப்பதும் மக்களை காப்பாற்றுவதுமே எனது நோக்கம். அதுக்காகவே நான் பாடுபட்டேன். தனி ஆளாக நின்று எனக்கு வேலை செய்வதற்கு யாரும் இருக்கவில்லை. எனவே போட்டு மந்திரியுடன் சேர்ந்து நான் வேலை செய்தேன் என்றும் அவர் குறிப்பாக பல இடங்களிலும் இந்த கதையை சொல்லியிருக்கின்றார். இது உண்மையான ஒரு கதையாக இருக்கின்றது. இதை நாம் மறக்க முடியாது என்பதையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 2 வருடங்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவம். அடுத்து நாங்கள் பார்ப்போம். 2 வருடங்களில் 5 மில்லியன் கடனை மீள் செலுத்தியுள்ளோம். எதிர்கட்சிகள் பொய் பிரசாரம் செய்வதாக அரசாங்கம் விசனம். அதாவது 2 வருடத்துக்குள் 5 மில்லியன் கடன்களை மீள செலுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எதிர்கட்சிகள் இதை சொல்லி வருவது என்னவென்றால், இலங்கை கடன் வாங்கினால் கடனை திருப்பி கொடுப்பதில்லை என்று பிரசார கூட்டங்களிலே பகிரங்கமாக சொல்லி வருகிறார்கள். அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள், எதிர்கட்சியினர் இந்த அறிவித்தலை பகிரங்கமாக எல்லா மேடைகளிலும் போன்றும் இதை சொல்லி வருகிறார்கள். வெளிநாட்டுக்கு கடன்களை மீள செலுத்தாததான் காரணமாகவே அந்நிய செலவாணி இருப்பும் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சி பொய்யான பிரசாரங்களை முன்னெடுத்து வருகிறது. அதாவது கடனை கட்டாதனால் அந்நிய செலவாணிகள் இருப்பு அதிகரிப்பதாகவும் இந்த பொய்யான பிரசாரங்களை சொல்லி வருவதாகவும் கூறப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்ப்போம். இனவாதத்தை தோற்கடிக்க எமக்கு வாக்களியுங்கள், ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. இந்த மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தியும் நாங்கள் பார்ப்போம். 2015 தோற்கடிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ச 2019 எழுச்சி அடைந்தார். மஹிந்த ராஜபக்ஷ குற்றவாளி
என நிரூபிக்கப்பட்டு விட்டாரா என்பது இவருடைய ஒரு வாதமாக இருக்கின்றது. 2015 மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் கூட 2019 ஆண்டில் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார். எனவே அவர் குற்றவாளி இல்லையா, அவருக்கு எதிரான எந்த வழக்குகளும் அவருக்கு பதிவு செய்யப்படவில்லை. மீண்டும் எழுச்சியாகி வந்து விட்டார். இனவாதத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செல்லும் ஒட்டு கட்சிக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று இவர் அந்த செய்திகளை வலியுறுத்தி இருக்கின்றார். இனவாதத்தை காட்டியே இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த பொழுது அதாவது உயிர்த்த ஞாயிறன்று குண்டு வழித்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இது போன்று பல விடயங்கள் அவர்கள் இனவாதத்தை காட்டியே ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் இனவாதம் என்பது இருக்காது என்பதை அவர் உறுதியாக சொல்லியிருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அடுத்து நாங்கள் பார்ப்போம் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே சஜித் வென்றால் சுமந்திரன் அமைச்சர், அது ஒரு பக்கம் இருக்க, முழு நாட்டுக்கும் மூவராலும் ஆபத்து என்று மற்றும் ஒரு செய்தி இங்கே முதன்மை செய்தியாக வந்திருக்கின்றது. ரணில் சஜித் அனுர அதிகார பகிர்வுக்கு ஆதரவு. அதாவது முழு நாட்டுக்கும் மூவராலும் ஆபத்து. மூவரின் தேர்தல் அறிக்கைகளிலும் அமெரிக்கா தூதரகத்தால் தயாரிக்கப்பட்டு இந்திய தூதரகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இவர்களை தோற்கடிப்போம் என்கிறார் உதய கம்மம்பில. இதுதான் இன்றைய முக்கியமான செய்தியாக தினக்குரலிலே வந்திருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் தந்தையாக ரணில் விக்ரமசிங்கவே இருந்ததனால் தான் ரணில் சஜித் இருவரிடமும் ஒரே கொள்கையே இருப்பதாகவும் அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்துக்கு வழங்கப்படும் முன்னுரிமையை நீக்க அனுரகுமார திசாநாயக்க முயற்சிப்பதாகவும் பவிந்துரு எலகுரிமையின் தலைவர் உதய கம்மம்பில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இவர்கள் மூவரும் ஆட்சிக்கு வந்தால் முழு நாட்டுக்கும் மூவராலும் ஆபத்து என்றுதான் இவர் சொல்லியிருக்கின்றார். இவர்கள் அதிகாரங்களை பகிர்ந்தளித்து விடுவார்கள் என்றும் நாட்டை கூறு போட்டு வித்து விடுவார்கள் என்றும் சொல்லலாம். அது போன்ற செயல் செய்வதற்கு இவர்கள் மூவரும் கெட்டிக்காரர்கள் என்று, அதுபோன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு தொடர்ந்து பயணித்ததால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அந்த புத்தி இருப்பதாகவும் உதய கம்மம்பில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இவர்கள் மூவருக்கும் நாட்டை கொடுக்க வேண்டாம் என்பதுதான் இவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இந்த எது எப்படியாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலிலே 21ஆம் தேதி இந்த மூவரில் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வர இருக்கின்றார் என்பதும் குறிப்பிட வேண்டும். இந்த தருணத்திலே ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு விதமாக கூறுகிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்து வரும் செய்திகளிலே தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பார்ப்போமானால் மற்றும் ஒரு செய்தி, அரியதனுக்கு மாவை ஆதரவு. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதாவது தமிழ் வேட்பாளருக்கு மாவை சேனாராஜா அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக இங்கே அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் ஒரு புறத்திலே சஜித் பிரேமதாஸ் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார், மறுபுறத்திலே அரியேந்திரனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவருக்குத்தான் என்னுடைய வாக்கை செலுத்துவதாகவும் சொல்லியிருக்கின்றார். இது போன்ற கருத்துக்கள் தான் அந்த கட்சியிலே இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறு செயல்படுவது ஏன் என்பது இன்னும் சரிவர யாருக்கும் புரியவில்லை. ஆனால் இவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் இன்னும் 2 நாட்கள் மாத்திரமே இருக்கின்றது. அதற்குள் நீங்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும், தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை. சரி, அடுத்து நாங்கள் பார்ப்போம். அனுர ஆட்சியில் பெண்ணே பிரதமர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பெண் ஒருவர் அதாவது பிரதமராக இருக்கிறது தான் இவர்களுடைய உத்தேசம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அனுர ஆட்சியில் பெண்ணே பிரதமராக இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு முக்கியமாக அவர்கள் சொல்வது என்னவென்றால் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பதை தான் இங்கே எடுத்துக்காட்டாக அவர்கள் கூறுகின்றார்கள். அனுர வென்றால் ஒரு நாள் பாராளுமன்றம். தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதும் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு முன் ஒரு நாள் நாங்கள் பாராளுமன்றத்தை கூட்டுவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார். இது வஜிர ஏரத் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். பார்ப்போம் ஒரு நாளைக்குள் அவர்கள் என்ன செய்ய இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் தமிழன் பத்திரிகையை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையிலும் இங்கே ஒரு படத்தோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரேறி வந்த வள்ளிபுர ஆழ்வார் என்ற அந்த படத்தோடு இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்களை காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் தேரேறி வந்த வள்ளிபுர ஆழ்வார் அவர்கள் தேர் பவனியிலே வலம் வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆழ்வார் அவர்களை காண்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பக்தர்கள் மத்தியிலே
மிகவும் சிறப்பாக இந்த பூஜைகள் நடைபெற்றிருக்கின்றன. அடுத்து நாங்கள் பார்ப்போம், இந்தியாவுடன் இணைந்து விரிவான அபிவிருத்தி கந்தலாயில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். அவர் கந்தலாய் பிரதேசத்திலேயே நேற்றைய தினம் நடந்த கூட்டத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், இந்தியாவுடன் இணைந்து பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு அரசாங்கம் கடந்த 2 வருடங்களில் முன்னெடுத்த வேலை திட்டத்தின் காரணமாக நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் பயணத்திற்கு இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட அனைத்து நட்பு நாடுகளும் ஆதரவு அளித்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருந்தார். மற்றும் சஜித்துக்கு ஆதரவு, தமிழரசு முடிவு, வவுனியா கூட்டத்தில் தீர்மானம். இவர்களுடைய தீர்மானம் நிரந்தரம் இல்லாதவையாக இருக்கின்றது. தலைவர் தீர்மானத்தை பகிரங்கமாக அறிவித்துவிட்டு, ஆனால் மற்றொரு வேட்பாளருக்கு நான் வாக்களிப்பேன் என்றும் உறுதியாக அதே தலைவர் சொல்லியிருக்கின்றார், மாவை சேனாதிராஜா அவர்கள். எனவே இந்த முடிவில் என்ன என்பதை இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கின்றது என்பதுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் பார்ப்போம், அடுத்தடுத்து வரும் செய்திகளிலே இதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்று விரிவாக பார்க்க முடியும். மாவை சேனாதிராஜா அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் சரியான முடிவு என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.